என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? நீங்க விசுவாசிக்கணும். முதல்ல ஆண்டவர் இங்க இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போதே என் ஜனம் அப்படின்னு இங்க ஒரு அடையாளம் இடுகிறார். என் ஜனனா யாரு? வேற எதையுமே நம்பாதவங்க, வேற எதையுமே பின்பற்றாதவங்க, தேவனை மட்டுமே நம்பி இருக்கிறவர்கள். இன்னைக்கு உங்க வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைகளை பார்த்து இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லா பிள்ளைகளையும் சொல்ல முடியாதுல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை சார்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, ஏஞ்சல் என்னுடைய பிள்ளை தாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, எப்சி திட்டாலோ நான் திட்டாலோ ஏஞ்சல் வீட்டை விட்டு போக மாட்டா. புரியுதா நான் சொல்றது? ஜேக்கை நாங்கள் திட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜேக்கு நீ என்னடா அப்படி நடக்கிறன்னு சொல்லி அவனை அதட்டி திட்டோம்னா ஜேக்கு உடனே வீட்டை விட்டு போயிட மாட்டான். அவனுக்கு குறைவுகள் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். அதே மாதிரி ஏஞ்சல் அடிச்சு போட்டால் கூட எங்கள் கூட தான் உட்காந்துருப்பான். ஏன்னா இது முழுக்க முழுக்க எதை சார்ந்தது? ஒரு உறவை சார்ந்தது. என்ன உறவு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்களா என் ஜனம், என் பிள்ளைகள். அல்லேலூயா. என் பிள்ளைகள்னு சொல்லிட்டு தான் அவர் இங்கே சொல்கிறார். என் பிள்ளைகள்லாம் எங்கே இருப்பாங்க தெரியுமா? ஒரு சமாதானமான இடத்துல தான் இருப்பாங்க. என் பிள்ளைகள்லாம் எங்கே இருப்பாங்க தெரியுமா? அங்கேக்கு இங்கேக்கும் அலைஞ்சு திரிய மாட்டாங்க. அவங்கள ஒரு நிலையான இடத்துல என் பிள்ளைகளை கொண்டு வந்து வைப்பேன். அதனால தான் சங்கீதம் 23 தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்னா ஒரு சலசலப்பு தண்ணீர் இருந்து அந்த ஆடு மிரண்டக்கூடாதுன்னு அமர்ந்த ஒரு வேலையில் கொண்டு போய் உங்களை வைப்பாரு. அமர்ந்த ஒரு கணவரை கொடுப்பாரு, அமர்ந்த ஒரு மனைவியை கொடுப்பாரு, அமர்ந்த ஒரு மருமகளை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவார். இதுதான் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற ஒரு அற்புதம். அல்லேலூயா. இது யாருக்கு பாஸ்டர் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும்போது உங்களை கர்த்தர் அமைதியான ஸ்தலத்தில், அமர்ந்திருக்கிற இடத்துல, நிலையான ஸ்தலத்தில், சமாதானமான இடத்துல வைக்க போகிறார். அது இந்த நவம்பர் மாதம் துவங்க போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதத்துலேருந்து துவங்குதுன்னு விசுவாசிங்க. அக்டோபர்லேயே விசுவாசிச்சிருந்தீங்கன்னா அக்டோபரில் நடந்திருக்கும். நான் போன டிசம்பர்லேயே நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா நடந்திருக்கும். இன்றைக்கி உங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ஆமென். இதை உங்களை நம்ப வைக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வாக்குத்தத்தம் நவம்பர் மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. டிசம்பர்லேயும் நடக்கும், அடுத்த வருஷமும் நடக்கும், என்னைக்கு நடக்கும். ஆனால் என்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு இது துவங்கப்படும். பர்டிகுலராக இந்த மாதம் உங்களை விசுவாசிக்க வச்சு இதை துவக்கி விடணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போது தேவனுடைய பிள்ளைகள் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். குறைவுகள், கண்ணீர்கள், அலைந்து திரிகிறது, நிலையில்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட பின்புதான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதுதான் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க கண்ணீரை சந்திப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் துயரம் இருக்கும், அலைஞ்சு திரிவாங்க. ஐயோ அங்கே போனால் நிம்மதி கிடைக்குமா? இந்த ஊழியம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சிட்டு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். அது சுந்தராஜனனுக்கு நல்லா தெரியும். அவங்க தான் இந்த ஊழியத்தின் துவக்கத்திலிருந்து எங்களுக்கு தூணாய் நின்று கொண்டிருக்கிறவர். அப்போ அவருக்கு தெரியும் அங்கே ஓடணும் இங்கே ஓடணும். அன்னைக்கு எங்களுக்கே மோசைக்கு மோசை எப்படி ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்ணாரோ அதே மாதிரி சுந்தராஜனை எங்கள் அப்பாவுக்கே அட்வைஸ் பண்ணார். அண்ணே அங்கே இருக்கிறத விட நீங்கள் இங்கே வந்தால் ஊழியம் நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா இல்லை இது வேண்டாம், நாங்கள் இன்னும் வேறு எங்கேயாவது போகிறோம், இந்த பக்கம் நாங்கள் வரமாட்டோம். இப்படி நாங்கள் அலைந்து திரிந்து தான் ஆண்டவர் எங்களை ஒரு அமர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பல போராட்டங்களை எப்சிட்ட தனியாக மைக்கை கொடுத்து கேட்டிங்கன்னா சொல்வாப்புல, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், எனக்கும் எப்சிக்கு எவ்வளோ போராட்டங்கள், குடும்பமே உடையிற மாதிரி நிலைமைகள், பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி தான் ஒரு சமாதானமாக இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி என்னால் 100% சொல்ல முடியும், ரொம்ப சமாதானமாக நாங்கள் வாழ்கிறோம். அதுக்கு நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் அதுக்கு அடையாளம். அப்படி தானே? நான் எப்சி அக்கா என்ன தான் கிண்டல் பண்ணாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க, என்ன தான் நான் சொன்னாலும் அதை தான் கேட்பாங்க, எப்பயுமே என்னை மீறி அவங்க எதையும் செய்யும். அப்போ ஒரு இந்த இடத்துக்கு வாரதுக்கு நாங்கள் எதை கடந்து வந்திருக்கிறோம்? பல போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களெல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்ல, நீங்கள்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள், பல இழப்புகள், பல வெறுமைகள், 3 விசுவாசியை வச்சு என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வலியுதே அப்படிலாம் பாடியிருக்கிறோம். அது பொங்கி வலியுதோ இல்லையா, எங்களுக்கு வேதனை பொங்கி வலியும். அடாடா 3 விசுவாசி தான். இந்த பக்கம் ஆமாம்
கழுகுமலை அம்மா உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் வேணி அக்கா உட்காந்துருப்பாங்க, அந்த பக்கம் அகஸ்டின் உட்காந்துருப்பான், இல்லை சுந்தரராஜன் உட்காந்து, அவ்வளோதான். இந்த 3 பேருக்காகலாம் சபை நடந்திருக்கு. அப்போ இவ்வளோ காரியங்களை கடந்து தான் இன்றைக்கி இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீங்கள் பல போராட்டத்தை தாண்டி கொண்டிருக்கலாம், இல்லை தாண்டி இருக்கலாம், இல்லை தாண்ட போகலாம். அது எனக்கு தெரியாது, உங்களுடைய நிலைமை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் என்னால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை நிலையான இடத்துக்கு கொண்டு வருவார். அது மட்டும் என்னால் நிரந்தரமாக சொல்ல முடியும். மற்ற மாதிரி பிரச்சனைலாம் உங்கள் பிரச்சனை. நீங்கள் தாண்டிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், நிலையில்லாமல் அங்கேக்கும் ஃபுட்பால் மாதிரி ஓடிக்கிட்டே எத்துப்பட்டு அங்கே போய் விழுகிறேன், அங்கேருந்து ஒருத்தன் ஓங்கி எத்துனா இங்கே வந்து விழுந்தேன், இங்கே விழுந்த இடத்துல வீட்டை காலி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன், அங்கேக்கும் நீங்கள், அது உங்கள் நிலைமை, அது எனக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் ஒன்றே மட்டும் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தை, நிரந்தரமான ஆசீர்வாதத்தை, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவேன் என்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் 3 விதமான ஆசீர்வாதங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதில் நாம் எடுத்து இன்றைக்கி விசுவாசிக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலையான ஆசீர்வாதம். எல்லாருக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். பாஸ்டர், வாடகை வீட்டில் குடியிருக்கிறதுக்கு கவலையாக இருக்குது, என்னைக்கு காலி பண்ண சொல்ல போகிறாங்களோ, ஒத்திக்கு குடியிருந்தால் 4 வருஷத்தில் முடிஞ்சிடும், எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டிட்டா அப்பாடா, அது சின்ன வீடோ பெரிய வீடோ அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்போ ஒரு நிலையான ஒரு வீடு நமக்கு இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா, அப்பாடா எனக்கு இந்த வேலை செட் ஆயிடுச்சுன்னு உட்காடுறோம். இது மாதிரி தான் அந்த நிலையான ஆசீர்வாதம் தான் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்ல எனக்கு சொன்னார். அதாவது ஏசாயா 54வது அதிகாரத்தை எடுங்களேன். 54:11 வாசிங்கம்மா. பார்த்தீங்களா, இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே 3 ஆசீர்வாதம் சொல்லப்பட்டு, இங்கேயும் கவுண்டிங் பண்ணுங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவட்டவளே. இந்த 3 விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோ. முதல்ல யாரு? சிறுமைப்பட்டவள். வாழ்க்கையில் அவனுக்கு நல்ல வீடு இருக்குது, நமக்கு நல்ல வீடு இல்லை, நாம் நல்லா படிக்கலை, நிறைய விஷயத்தில் சிறுமைப்பட்டிருக்கோம். அவங்க நல்ல குடும்பம் நடத்துகிறாங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, இவனுக்கு நல்ல வேலை இருக்குது, எனக்கு கிடைக்கல, இவன் நல்ல கார் வாங்கி செட்டில் ஆகிட்டான். இப்படி மற்றவங்களை பார்த்து நம்ம நினைக்கிறோம்ல, இதுதான் சிறுமை. இதுதான் என்னது? ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவனுக்கும் கடைசியாக 48வது ரேங்க் எடுத்தவனுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இந்த 48ஆம் ரேங்க் எடுத்தவனை ஸ்கூலில் லீடராக போட மாட்டாங்க, 48ஆம் ரேங்க் எடுத்தவனை டீச்சர் எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன் எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாக இருப்பான், அவனை தான் எல்லாரும் கூப்பிட்டு. அப்போது நம்ம ஒரு பின்தங்கின நிலைமையில் இருக்கிறதுக்கு பெயர் தான் என்னது? சிறுமைப்பட்டது. ராகே, லேயாள், இவங்க வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் பார்த்து லேயாளுக்கு குழந்தை பெறும்படி செய்தார். ஆமென். அப்போ லேயாள் சொல்றார், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நாம் அற்பமா எண்ணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமை. நம்மளால் முன்னேற முடியலையேன்னு ஒரு கவலையோடு இருக்குது நம்முடைய சிறுமை. நிறைய நேரம் நாமளே திங்கிங் பண்ணிக்கிறோம்ல, இதுதான் சிறுமை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு பேர் வைக்கிறார், சிறுமைப்பட்டவளே. சிறுமைப்பட்டவர்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நானும் சொல்லிக்கிறேன், அல்லேலூயா. நான் தான் ஆண்டவரே, சிறுமைப்பட்டவள் நான் தான். பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே. வெளியில் துணி காயுது, நீங்கள் உள்ளே படுத்திருக்கீங்க, பயங்கரமான காற்று அடிக்குது, என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவீங்க. ஓடி போய் அந்த துணிகளெல்லாம் காப்பாற்றுவீங்க. ஏன் பெருங்காற்று வந்தோன்னே ஓடுறீங்க? நீங்கள் போட்ட இடத்துல துணி இருக்காது, பக்கத்து வீட்டு மாடிக்கு போயிடும். அதனால தான் இப்போது நம்ம பெருங்காற்றில் அடிக்கப்பட்டது போல், நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கே தெரியல பாஸ்டர், போன மாதம் அங்கே இருந்தேன், இந்த மாதம் இங்கே இருக்கேன், நேற்றுக்கு இப்படி இருந்தேன், இன்றைக்கி இப்படி இருக்கிறேன், ஏதோ ஒன்று என்னை அலக்களிக்குது பாஸ்டர். சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு. பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, ஓ வாழ்க்கை ஓன் கண்ட்ரோலே இல்லை, காற்று எங்கிட்டலாம் அடிக்குதோ அங்கிட்டலாம் போகிற, ஐயோ நான் இங்கே விரும்பவே இல்லை, இங்கே சிக்கிக்கிட்டேனே, இப்படி வாழணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி இருக்கிறேனே. நம்மளை போட்டு அலக்களிக்கிற ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? அலக்களிக்கிற ஒரு வாழ்க்கை. தாவீது அந்த காட்டுக்குள்ளே ஓடணும், அந்த வனாந்தரத்துக்குள்ளே இருக்கணும்னு அவருக்கு என்ன அவசியமா? அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கூட புலம்புனாங்க. என்ன புலம்புனாங்கன்னா, அந்த எகிப்தில் இருந்திருந்தா கூட அந்த கஞ்சி அந்த கூளை கொஞ்சம் தொட்டுக்கிட்டாவது நாங்கள் இருந்திருப்போம், இந்த வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு வந்து எங்கே போகிறோம்னே தெரில. என்னதுப்பா? எங்கே போகிறோனே தெரில, எங்கே வாரோனே தெரில. அதுதான் பெருங்காட்டில் அடிக்கப்பட்ட நிலைமை. அப்படிப்பட்டவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வதுமா, தேற்றரவற்றவளே. தேற்றரவற்றவள் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை இருக்கும், ஆனால் அதுக்கு சரியான ஆறுதல் கிடைக்காது. இப்போது அன்னாளை
வீட்டுக்காரர் எல்கனா எப்படி ஆறுதல் படுத்தினாரு? 10 குமாரரை பார்க்கிலும் நீ எனக்கு அதிகமானவள். அது அன்னாளுக்கு ஆறுதலாக இருந்துச்சா? ஆனால் ஒரிஜினாலிட்டி அது ஆறுதலாக இருந்திருக்கணும். ஏன்னா தான் கணவர் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏய் நீ ஏன் கலங்குற கழுத, நான் இருக்கேன் உனக்கு, 10 பிள்ளைகளை பார்க்கல, நீ யாரு, எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லும்போது அன்னாளுடைய துள்ளி இருக்கணும். இல்லை, ஆனால் அவள் தேவ சமூகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவளுடைய துக்கமே மாறுச்சு. அப்போ தேற்றரவற்றவள் அப்படின்னா யாராலையும் அதை சரி செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்ம அம்மாவே நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, நம்ம கணவரே சொல்லுவாங்க, நம்ம மனைவியே வந்து கையை பிடிச்சி எங்க கலங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு அப்படியே கலங்கிக்கிட்டே தான் இருக்கும். என்னம்மா நீ சொல்லுவேன். சிலர் சொல்லுவாங்க, அண்ணே நான் இருக்கனே அப்படிமா. நீ இருப்படா, நான் இருக்கணும்லடா நாளைக்கு அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா? அப்போது என்னதான் ஆறுதல் சொன்னாலும், என்னதான் தேற்றதுக்குள்ளே கொண்டு வந்தாலும் முடியாத நிலைமையில் இருக்கிறவங்கள கர்த்தர் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறாரா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ தூரம் நம்முடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் கவலைகள்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆமென். ஆண்டவர் யாருன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் கதறிக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை என் துருத்தியில் வச்சிருக்கேன். ஏன் ஆண்டவரை வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பலன் கொடுக்கும்படியாய் நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். நீ அலைந்த அலைச்சல்களை அறிந்திருக்கிறேனப்பா. அங்கே ஒருத்தன் உன்னை அவமானப்படுத்தினான்ல, பாருமா அந்த பாட்டை. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்கள் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே குயவனே நீர் என்னை தொடருமே, கரம் தினம் என்னை படனுமே. சொல்லுங்க எல்லாரும், குயவனே குயவனே நீர் என்னை தொடருமே, கரம் தினம் என்னை படனுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்கள் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இந்த கையில் அழுக்கான துணிகளெல்லாம் சுற்றிக்கிட்டு புண்ணு வந்த மாதிரி போய் பிச்சை கேட்பாராம். வெக்கப்படாமல் சொல்கிறார், இப்படிலாம் வாங்கின என்னுடைய குடும்பம், இப்படிலாம் வாங்கினா இன்னைக்கு ஆரோன் பாலா வராருன்னா எத்தனை பேர் அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க, அவர் வந்தால் எத்தனை பேர் காத்திருந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. அவரால் நம்பவே முடியலை. அதனால தான் அவர் சொன்னார், எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையையும் தேற்றரவற்ற நிலைமை, எத்தனை பேர் வந்தாலும் நம்மளை தேற்ற முடியாதுங்க, ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க தான் உங்களை உடைக்கிறாங்க, உங்கள் கணவர் தான் உங்களை உடைக்கிறாரு, உங்கள் மனைவி தான் உங்களை உடைக்கிறாங்க. நீங்கள் யாரெல்லாம் நம்புனீங்களோ அவங்க தான் உங்களை தூக்கி எறியும் போது வேறு யார்கிட்ட நீங்கள் ஆறுதல் தேட முடியும்? ஆனால் ஒரு நாளும் தூக்கி எறியாத ஒரு ஆண்டவர். நீங்கள் பாவம் பண்ணால் கூட அவர் உங்களை தூக்கி எறிய மாட்டார். உங்களை பரிசுத்தப்படுத்துவது எப்படி, இவனை சிட்சித்து எப்படி மறுபடியும் கொண்டு வர முடியும் என்பதை மட்டும்தான் சிந்திப்பார். அதனால தான் எல்லா ஆஸ்தியும் இழந்து திரும்பி வந்த அந்த இளையகுமாரனுக்காக தகப்பன் காத்து கொண்டிருந்தார். அந்த அன்புக்கு ஈடாக எதுவுமே இல்லை. அவன் வந்து கூட அவன் என்ன சொல்கிறான்னா, வேலைக்காரனாக இருந்துக்கிறேங்கிறான். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ வேலைக்காரன் இல்லை, இன்னைக்கு விருந்துக்கு நீ தாண்டா காரணம். ஆமென். அதுதான் தகப்பனுடைய அன்பு. இன்னைக்கு பார்க்குற தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி இது வரைக்கும் அந்த கல்லு பிரகாசமா இல்லை, மங்கி போயிருந்தது. அதனால தான் நிறைய பேர் உங்களுக்கு வந்து பெரிய ஆளாக உங்களை நினைக்கல. எல்லாருக்கும் புரியுதா? ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் கல்லுகளை பிரகாசமாகும்படி செய்வார். இப்போ ராஜேஷுங்கிற ஒரு இன்ஜினியரு நமக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியுமா? ஆனால் ஒரு காலத்தில், ஒரு காலம் இல்லை, இந்த மாதத்துலேருந்து கர்த்தர் பிரகாசிக்க வைக்கும்போது இந்த பிரகாசம் அநேகருக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் உங்களை கர்த்தரை நம்ப சொல்கிறோம்.
இந்த நிலைமையில நீ கர்த்தரை நம்புப்பா. எந்த நிலைமையிலும் யாரையும் நம்பிடாத. அவனால் உன் கல்லை பிரகாசமாய் வைக்க முடியாது. அவனால் உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. அவனால் உன்னை ஆறுதல் படுத்த முடியாது. உன் கல்லுகளை பிரகாசிக்க வைக்க கர்த்தரை நம்பு. வாசிமா. நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும். இங்கே 3 விதமான ஆசீர்வாதத்தை சொல்ற. அதை அண்டர்லைன் பண்ணுப்பா திருப்பி. பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும். வாசல்கள், உங்க வீட்டு வாசலுக்கு வந்தாலே என்ன தெரியும்? மாணிக்க கற்கள். மாணிக்க கற்கள் விலையேற பெற்றது. ஆனா அந்த அளவுக்கு உங்க வீட்டை ஆண்டவர் மாத்த போறாரு. 2 உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க 3 விதமான குறைவுகளை தேவன் 3 விதமான நன்மைகளாய் மாற்றுகிறார். அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் கணக்கிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் கணக்கிலே வைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த நிலைமையில போய் தான் இந்த நிலைமைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 3ல் 1-2 யாராவது வாசிங்க. சங்கீதம் 3:1-2. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். இந்த சத்துருக்கள் ஏன் பெருகியிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு ஆன்சர் என்ன தெரியுமா? இந்த சத்துருக்கள் தான் உங்களை நிந்திப்பாங்க. இந்த சத்துருக்கள் தான் உங்களை ஒடுக்குவாங்க. இந்த சத்துருக்கள் தான் உங்களை அப்படியே பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அதனால தான் சங்கீதம் 23ல் தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்துகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்ல வேணாமா? வாசிப்பா. அந்த சத்துருக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, இனி அவன் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. இத்தனை வருஷம் இல்லாததை அவன் இனிமேல் பெற்றுக்கொள்ள போகிறான்னு சொல்லி அந்த சத்துருக்கள் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் சிலர் அல்ல, அநேகராயிருக்கிறார்கள். நம்முடைய மனுஷனுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம நம்புவோம். அநேகர் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் கரெக்டுன்னு நம்ம சொல்லுவோம். நான் சொல்கிறது கரெக்டா இல்லையா? இப்போது அநேகம் பேர் உங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தோடனே நீங்கள் எதை நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க? தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று அவனை குறித்து சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, உன் பிள்ளை நீ திருந்தாது, உன் பிள்ளைய நீ நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியாது, இந்த வேலையை வச்சுக்கிட்டுலாம் நீ முன்னேற முடியாது, இந்த கணவரை வச்சுட்டுலாம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அநேகர்னா யார்? மாமனார், மாமியார், நாத்தனார், குழந்தைனார், மொத்த குடும்பமே சொல்லுது. இந்த மொத்த குடும்பமும் சொன்னால் கூட நீங்கள் இந்த தாவீதை போல 3வது வசனம் தாவீது என்ன சொல்ற? அநேகர் சொன்னால் கூட இவர் என்ன சொல்கிறாருன்னு வாசிப்பான். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீர் என் கேடகமும் மாத்திரம் அல்ல, என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிற. ஒரு ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரே, அநேகர் வந்து உன் வாழ்க்கை இனிமே கடனோட தான் இருக்கும் சொல்லும்போது நான் சொல்லுவேன், என் தலையை உயர்த்துகிறவர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அநேகர் வந்து உன் வாழ்க்கை இனிமே இப்படித்தான்பா இருக்குன்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், இல்லை இல்லை இல்லை, நீ சொல்றதெல்லாம் நடக்காது. நிறைய பேரை கவனிக்கிறீங்களா? யாராவது சொல்லிட்டா போதும் உடஞ்சி உக்காந்துருவாங்க. கவனிச்சிருக்கியாமா? அந்த மாதிரி யாராவது ஏதாவது சொல்லிட்டு அவ்வளோதான், அப்படியே படுத்துருவாங்க வீட்டுக்குள்ளே. யாராவது சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணிடுவாங்க, அவ்வளோதான், இவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்லணும், நான் நம்புகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இனி உனக்கு அந்த வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். சொன்னது யார் தெரியுமா? தாசில்தாரே சொல்லிட்டார். தாசில்தார் யாருங்க? அவர் இந்த ஊருக்கு தான் உலகத்தையே உண்டாக்கின ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் என்ன சொல்றார்? ஆண்டவரே, நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். தாவீது தான் சொன்னார். இதை தாவீது தான் சொன்னார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது நெருக்கங்கள், போராட்டங்களை தாண்டி தான் ஒரு நிரந்தரமான மேன்மைக்குள்ள வர முடியும். அதை உணர்ந்த தாவீது சொல்கிறாரு, என்னை நிந்திக்கிறாங்க, என்னை உடைக்கிறாங்க, என்னை தள்ளுண்டவள்னு சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவரே, தேவரீர் நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்துவீர். ஆண்டவரே. மோசேயுடைய ஜெபம் 90, அதில் 15வது வசனத்தை வாசிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும். சொல்லுமா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள், அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய்
ஆண்டவர் எப்படி நமக்கு பதில் கொடுப்பாருன்னா, சரியா எங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற கர்த்தர். அன்னாள் அப்படின்னு இந்த அக்கா எட்டி பார்க்குறாங்க, உங்களை இல்லை அங்கே. அன்னாள், உனக்கு சாதாரண பிள்ளைய நான் தரமாட்டேன், நீ அடைஞ்ச துக்கம்லாம் அதிகம், அதனால நான் உனக்கு கொடுக்க போகிற பிள்ளை இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே தீர்க்கதரிசியாக இருப்பான், அவன் சொல்கிறவன் தான் ராஜாவாகவே வருவான். அப்போ அன்னாளுடைய உள்ளம் எவ்வளோ துக்கப்பட்டிருக்குமோ, இப்போ சாமுவேலை பார்த்து 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 அன்னாளுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? பூரி சாப்பிட்ருக்கும், பூரிப்பா இருந்திருக்கும். அல்லேலூயா, பூரி படைஞ்சிருக்கும். ஏம்மா ஓ மகே சாமுவேல் அவர் பெரிய ஆள், அவர் தான் சவுலை செலக்ட் பண்ணார், அவர் தான் இப்போ தாவீதை செலக்ட் பண்ணுறாரு, அவர் சொன்னா தான் எல்லாம் கேட்பாங்க. அப்போது ஆண்டவர் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் உங்கள் துக்கத்துக்கு ஈடாக. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் துக்கம் வேணுமா, நிறைய துக்கம் வேணுமா? ராஜேஸ்வரி சிஸ்டர் கரெக்டாக சொல்ல, நிறைய துக்கம் வேணும் பாஸ்டர், எனக்கு நிறைய பிரச்சனை வேணும். ஏன்னா எவ்வளவுக்கு இருக்குதோ அவ்வளவுக்கு மேன்மை. சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர், சரியாய் அந்த லெவலுக்கு ஈக்குவலாக நீங்கள் வடித்த கண்ணீருக்கு சரியா. மோசே சொல்கிறார், நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தோமோ, எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டோமோ, எந்த அளவுக்கு மிதிக்கப்பட்டோமோ, அந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறோம், உயர்த்தப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இத்தனை நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்தில் இருக்கிறவங்களை பார்த்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, எங்களுக்கு தண்ணி தாங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு மேலே நிற்கும் போது அந்த பார்வோனுடைய சேனைகள் எல்லாரும் இப்போ யாரை பார்த்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை கை கொடுங்க, எங்களை காப்பாற்றுங்க. நிலைமை மாற்றினாரா இல்லையா? ஆமென். சரியாய் மகிழ்ச்சியாக்கி சரியாய் நீதி செய்கிற கர்த்தர் அவர். உங்களுக்கு அநியாயம் 1000 பேர் செஞ்சிருக்கலாம், அத்தனை பேருக்கு முன்பதாக நீதியாய் உங்கள் தலையை உயர்த்துவார். தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொண்டு அந்த போராட்டத்துக்குள்ளேயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வது தான் உங்களுக்கான இருக்கிற வாய்ப்பை தவிர வேறு வாய்ப்பே இல்லை. குறை சொல்லாதீங்க, புலம்பாதீங்க, யாரையும் அவனே இவனே இவன் தான் அவன் தான் அப்படிலாம் இல்லை. இது கர்த்தர் என்னை உயர்த்துவதற்காக என்னை நடத்துகிறார். அதனால தான் தாவீது சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் கூட இந்த பொல்லாப்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆதியாகமம் 37 நான் முடிச்சிடுறேன், சரிங்களா? இன்னொரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 37 அதில் 23வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் வாசிக்க கேட்கிறேன். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை, யோசேப்பு உடுத்திருந்த அந்த பலவர்ண அங்கி, அது அப்பா கொடுத்தது, அங்கே போட்டு இந்த அங்கியை போட்டு அப்படியே அலப்பறிக்க. நம்மளாம் சில கல்யாண வீட்டுக்குள்ள புது ட்ரெஸ் போட்டால் எப்படி இருப்போம்? ஒரு இடத்துல ஓரமாக போய் உட்காருவோமா? போன வாரமே இதுக்கு முன்னாடி செயின்லாம் போட்டுட்டா எவ்வளோ அலப்பறையை காட்டுவோம். அந்த மாதிரி யோசேப்புக்கு பலவன் அங்கி. அந்த காலத்தில் ஒரே கலரில் போட்டிருந்தா, இப்போ நான் பச்சை கலர் பேண்ட்டும் சிவப்பு கலர் சட்டையும் கை ரெண்டும் ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பாராட்டுவீங்களா, லூசுன்னு நினைப்பீங்களா? சொல்லுங்கம்மா, லூசுன்னு தான் நினைப்பீங்க. அந்த காலத்தில் பலவன் அங்கியை போட்ட எல்லாரும் ஒரே கலரில் போட்டிருப்பாங்க. பல கலர் அதில் இணைச்சிட்டா அது ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த காஸ்ட்லியானது யாருக்கு கிடச்சிச்சுன்னா யோசேப்புக்கு கிடச்சிச்சு. அப்பா முயற்சி எடுத்து அந்த பலவன் அங்கியை போட்டு போட்டு இவனை அழகு பார்த்துட்டே இருந்தப்போ இந்த சகோதரர்களுக்கு இதுதான் எரிச்சலை ஏற்படுத்தினது. ஆண்டவரும் இன்னைக்கு உங்களுக்கு பல விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் ஆசையாக இருக்கிறாரு. அதனால தான் சத்துருவானவன் உங்களை ஒடுக்கிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இவெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற போகிறான். இவன் இவ்வளோ கஷ்டம். இங்கே ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வரேன். மஞ்சுவும் சுதனாவும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, 2 பேரும் ஒன்றா தான் அட்டையை பிறக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு முதலாளி வந்து உன்னை மேனேஜர் ஆக்கிட்டார். யாருக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும்? மஞ்சுவுக்கு தான் எரிச்சலாக இருக்கும். இருக்குமா இருக்காதா பாப்பா? இருக்கும். இதுதான் நம்மளும் சாதாரண ஒரு நிலைமையில் இருந்த நம்மளை கர்த்தர் கொண்டு போய் மேன்மையான ஸ்தலத்தில் வைக்க போகிறேன். உன் சத்துருக்களுக்கு மேலாக உன் தலை உயர்த்தப்படும், நீ சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வேன். சத்துருவுக்கு மேலே நம்மளை உயர்த்த. ஏற்கனவே அவனுக்குள்ள பிசாசுக்குள்ளே இருக்கிற இயற்கையான எண்ணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை விட மேலே வரணும்னு ஆசைப்பட்டனால தான் அவன் தள்ளவே பட்டான். அவனுக்குள்ள இயற்கையாக ஒரு என்னென்ன, நாம தான் மேலே இருக்கணும்னே நினைக்கிறவன் தான் சத்துருவானவன். இப்போ கர்த்தர் நம்மளை ரட்சித்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை ஆசீர்வதித்து சத்துருவுக்கு மேலே கொண்டு போய் வைக்க போகிறாரு. அல்லேலூயா. இப்போ இது யாருக்கு எரிச்சலாக இருக்கும்? இப்போ நீங்கள் யாருடைய இடத்துல இருக்கீங்க? நீங்கள் சத்ருவினுடைய இடத்துல இருக்கிறதுனால டெய்லி உங்களை போராடுறான்.
நீங்கள் இன்றைக்கி கம்பெனிக்கு போனோன்னே அங்கே அவனுடைய ஆள் ஒன்று இருப்பான். நீங்கள் கம்பெனிக்கு போனோன்னே அவனை கூப்பிடுவான், இங்கே வா, அந்த ஒருத்தி வாரா பாரு, நம்ம ஜோமெண்ட்டு வாரான், இன்றைக்கி நல்ல சமாதானமான நாட்கள் இருக்குன்னு ஜோமெண்ட்டு வரா. அவளை வந்தவொடனே 2 திட்டு அவள் உடஞ்சி போகணும். இங்கே ஒரு பஸ்ஸில் ஏறினோன்னு அந்த கண்டக்டர் நம்மளை பார்த்து திட்டுவார். பக்கத்து வீட்டுக்காரர் அன்னைக்கு பார்த்து பிரச்சனை. சத்துரு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு உங்களை ஒடுக்குவான். அங்கே பார்வோனை குறித்து பார்க்கிறோம், அவன் எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சரி வாசிப்பா. அவர்கள் கலற்றி அந்த பலவன் அங்கிய கலட்டி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அந்த குழிக்குள்ள போட்டுட்டாங்க. அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. இப்ப குழிக்குள்ள யாரு கிடக்கா? இல்ல. ஆதியாகமம் 41, 41, 42, 43 வாசிமா ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. பார், எகிப்து தேசத்து முழுமைக்கும் நான் உன்னை அதிகாரியாய் மாற்றுகிறேன். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி, அங்க குழிக்குள்ள தான் தூக்கி போட்டாங்க. இப்ப பார்வோன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு யோசேப்புடைய கையில போடுகிறார். மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. இப்ப பாத்தீங்களா, அங்க ஒருத்தன் வஸ்திரத்தை கலட்டிட்டு இவனை தூக்கி போட்டான். ஆனா இங்க ராஜாவின் வஸ்திரம் யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் இந்த யோசேப்பை நிரந்தர அதிகாரியாக்குனான்னு சொல்லுங்க. அதான் கரெக்டா இருக்கும். அப்பா கிட்ட இருந்தது நிரந்தர மேன்மை அல்ல. அங்கிருந்து வஸ்திரம் உரிக்கப்பட்டு அலக்களிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு நிலையான இடத்துக்கு யோசேப்பு கொண்டு வரப்பட்டு உயர்த்தப்படுகிறார். இன்னைக்கு உங்க நிலைமை அப்படித்தான் இருக்கும். குடும்பத்தாராலே தள்ளப்படுவீங்க. கூட பிறந்தவங்களே உங்களை ஒரு மாதிரி பேசுவாங்க, ஏளனமாக பார்ப்பாங்க. யோசேப்பு இதெல்லாம் கடந்து 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 இன்னைக்கு ஒரு நிலையான சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இன்றைக்கி இந்த மாதத்தில் உங்களை நிலையான இடத்துக்கு கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சமாதானமான, ஒரு நிலையான, ஒரு நிரந்தரமான இடத்துல கொண்டு வருவார். தாவீதை பார்த்து சொல்கிறார், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நேரம் இல்லாதனால. 2 சாமுவேல் 7, 11, 12, 13 சொல்லப்பட்டிருக்கோம். தாவீதே, உனக்கு ஒரு நிலையான வீட்டை தருவேன், உன் மகனுக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தை நான் கொடுப்பேன் தாவீதே. ஏன்னா அவன் என்னுடைய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறான், அவன் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறான், அவன் எனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறான். அதனால அவனுக்கு ஒரு நிலையான, நீங்கள் கர்த்தருக்காக இந்த நாள்லேருந்து பிரயாசப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிலையான. அதனால் இன்றைக்கி மனசுக்குள்ளே இருக்கிற பயத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் பல போராட்டத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், பல நிந்தனைகளை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். யோசேப்பு தேவனுக்காக உண்மையாக நின்னார், யோசேப்பு தேவனுக்காக பரிசுத்தமாக நின்னார், யோசேப்பு தரிசனத்தில் கரெக்டாக இருந்தார். நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா அந்த நிலையான ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. உங்களால் தொடர்ந்து பைபிள் வாசிக்க முடியல, உங்களால் தொடர்ந்து ஜெபிக்க முடியல, உங்களால் தொடர்ந்து ஆலயத்துக்கு ஒழுங்காக வர முடியல, உங்களால் குடும்ப ஜெபம் பண்ண முடியல. அப்புறம் எப்படி உங்களை மாதிரி யோசிப்பு மாதிரி உயர்த்துவார்? உயர்த்தவே மாட்டார். தயவுசெய்து நீங்கள் ஒரு சரியான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆசீர்வாதம் கிடைக்கும். இதைத்தான் நான் சொல்ல முடியும். இது இல்லாமல் நான் எவ்வளோ தான் இந்த பிரசங்கத்தை பண்ணாலும் அது வேஸ்ட்டு. நீங்கள் உங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை சரி பண்ணி தேவனுடைய காரியத்துக்குள்ளே தாவீதை போல பொறுமையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவார். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான்.